எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும், வாசிங்க, வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இந்த வேர்ட கவனிங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் உள்ள போவோம். இந்த நெகேமியா வந்த உடனேயே மேலோட்டமா எல்லா அறையும் சூப்பரா இருக்கா, சூப்பரா அப்படி இல்லாம ஒவ்வொரு அறை, இது யாருக்கு அறை, இதுல என்ன இருக்கு, இது கர்த்தருக்கு பிரியமானது இருக்குதா, கர்த்தருக்கு பிரியமில்லாதது இருக்கிறதா, எல்லாத்தையும் ஒரு நெகேமியா வந்து பார்ப்பான் என்றால், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள நம்ம உள் வாங்கிட்டோம் வைங்களேன், அது எல்லாத்தையும் பிரியும், எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிரும். ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருடைய சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப நெகேமியா உள்ள வந்துட்டார், உள்ள வந்து அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டதும் என்ன ஆகுது தெரியுமா? ஆமென். நெகேமியா 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் நான் மிகவும் மனமடிவாகி. ஏன் ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அன்பு சபையே, நாம் தேவன் தங்கும் ஆலயம் தெரியுமா? நாம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த வசனம் என்கிற நெகேமியா நம்ம லைஃபுக்குள்ள வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியாது நம்ம எத்தனை தொபியாக்களுக்கு எத்தனை அறைகளை நமக்குள்ளே ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம்னு தெரியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனுடைய ஐட்டத்தெல்லாம் உள்ள வச்சிருவான். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? வார்த்தை என்ன சொல்றார் கேளுங்க. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. வார்த்தை இருக்கிற இடத்துல உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நெகேமியா உள்ள வந்தது என்ன பண்றார் தெரியுமா? 8வது வசனம், தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். இந்த வசனம் உள்ள என்றாயிட்டுனா சத்துரு வந்து நடுங்கிறது எதுக்கு தெரியுமா? வசனத்துக்கு. இது பட்டயம். என் வாழ்க்கை கிளீன் ஆகணும்னா வேர்ட் ஆஃப் காட் எனக்குள்ள போணும். நெகேமியா இல்லைன்னா தொபியா வந்து சம்பந்தம் கலப்பான். வசனம் உங்க லைஃப்ல இல்லைன்னா நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தொபியா வந்து சம்பந்தம் கலப்பான். நமக்கு தெரியாமலே அவனுக்கு ஒரு அறையை நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தமாக்குவோம். அதாவது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டுமே வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்வே இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்பது இங்கே வாழ என்ன செய்ய வேண்டும் என்றல்ல, ஆமா, அங்கே வாழ நாம இங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது. இந்த வசனத்துக்கு நம்ம உள்ள இடம் கொடுக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் நெகேமியா வந்த பிரச்சனை, அதனால என்ட்ரன்ஸ்லயே நெகேமியாவே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த நூற்றுக்கு அதிபதியை போல என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரவானே அல்ல. ஆமென். உள்ள விடுங்க, வேர்ட் ஆஃப் காட் உள்ள விடுங்க. இதுதான் நமக்கு நெகேமியாவே இந்த வார்த்தை தான். உள்ள விடுங்க. அவருக்கு தெரியும் இதுதான் நாங்க ஜீசஸ் பண்ணாரு. எருசலேம் ஆலயத்துல போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போனார். அப்படியா இருந்துச்சு? இல்ல, சுத்திகரிக்கிறார். சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றார் தெரியுமா? உலாவி கொண்டிருக்கிறார். எனக்குள்ள தொபியாவின் எந்த தட்டுமுட்டுகளும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன தொபியாவுடையது என்று சொல்லக்கூடிய ஒரு பின்னு கூட என் லைஃப்ல இராம சுத்திகரிக்கப்படணும்னா இந்த நெகேமியா என்கிற வார்த்தை
என் லைஃப்ல போனோம். இவன் எல்லாவற்றையும் எறிந்து விட்டு 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும், அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தக்கூடியவைகளை எல்லாம் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். வசனம், இந்த வசனம் எந்த அளவுக்கு உள்ள போகிறதோ, இந்த வசனம் மட்டும். ஆண்டவர் சொல்லுவார்ல ஒரு உவமை, ஒருவனிடத்திலிருந்து ஒரு அசுத்தாவி துரத்தப்பட்டு அந்த ஆவி அலைந்து திரிந்து வந்து பார்க்கும்போது யாரிடத்திலிருந்து துரத்தப்பட்டதோ அவன் வெறுமையா இருக்கிறான் என்று கண்டால் அது என்ன செய்யுமா, வேற 7 ஆவியை கொண்டு உள்ள வருமா. அப்படி வரும்போது அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலோ அவனுடைய பின்னிலைமை ரொம்ப கேடுள்ளதா இருக்குமா. தாவீதை பார்த்தீங்களா, ஒரு அடி விழுந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டியை சவுல் கொண்டு வரல. ஆனா தாவீதுக்கு ரொம்ப ஆசை, கர்த்தருடைய பெட்டி எப்படி அந்நியர் இடத்துல இருக்கலாம், கொண்டு வரான். ஆனா கொண்டு வரும்போது பிரமாணத்தை பார்க்கல. ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென். நமக்கு பரலோகம் போக ஆசை. பரலோகம் போக ஆசைன்னா அவன் கண்டிப்பா எதை பார்த்துதான் ஆகணும், பிரமாணத்தை பார்த்துதான் ஆகணும். தேவனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பிரமாணம் உண்டு. அதாவது தேவன் ஆலயத்துக்கு என்று எழுதி கொடுத்த ஒரு பிரமாணம் உண்டு, அது பரிசுத்தம். இவர் பிரமாணத்தை பார்க்கல. இவர் ஆவேசத்தில் இவருக்கு ஏற்றார் போல ஒரு ரதத்தில் ஏற்றி இதே மாதிரி கொண்டு, பெலிஸ்தீன் எப்படி கொண்டு வந்தான், பசுக்களை கொண்டு வந்து வண்டியில ஏற்றி கொண்டு வர. இது பெலிஸ்தீனுடைய முறை, லேவியன் முறை அது கிடையாது. பெலிஸ்தீனுடைய முறை. பெலிஸ்தீன் எங்க முடிச்சான் அங்க கண்டினியூ பண்றார். ஆண்டவர் விட்டாரே ஒரு அடி. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெலிஸ்தீனுடைய முறைகளை செஞ்சுட்டே இருக்கிறோம். நாள் பார்க்கிறது. ஆமென். இன்னைக்கெல்லாம் கைத்தட்டு வராது இருக்கு. ஆமென். இன்னும் பெலிஸ்திய முறையை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் பேரை சொல்லி செய்யறோம். இஸ்ரவேலர்கள் செஞ்சாங்கல்ல, கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து கர்த்தருக்கு பண்டிகை நாங்க பாருங்க, பேரெல்லாம் கர்த்தர். ஆனா செய்யற முறை எல்லாமே பெலிஸ்தியர் முறை. எல்லாம் என்ன கணக்குல செய்யறோம் ஒண்ணுமே தெரியாது. தாவீது கொண்டு வந்தார், ஆண்டவர் அடிக்கிறார். அடிச்சதும் தாவீது எதை புரட்டுறார் தெரியுமா, பைபிளை புரட்டுறார். ஏன் அடி விழுந்துச்சு, பைபிளை புரட்டி சுத்திகரிக்கிறார். இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரட்டுறோமோ, நம்ம லைஃப் ஒவ்வொரு பகுதியும் இதை இப்படி சொல்ல விரும்புறேன். இந்த பைபிளை நம்ம பெரட்ட பைபிள் என்ன ஆகும், அழுக்காகும். இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பேப்பரும் பெறற்றதுனால அழுக்காகுதுன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் நேர லேவியரை கூப்பிடுறான். நம்ம நியாயமான முறையில் கர்த்தரை தேடல. பாரு பைபிள் எப்படி இருக்கு பாரு. லேவியர் தானே சுமக்கணும். லேவியர் சுமக்கிறது மட்டும் இல்ல, வழியில எங்கேயும் நிறுத்தக்கூடாது, யாரும் அதை தொடக்கூடாது, இப்படிலாம் பிரமாணம் இருக்கு. அவன் ஒன்று மாறினாலே மொத்தமா எல்லாம் மாறிச்சு. ஆமே, ரதத்தில் வச்சு கொண்டு வராங்க. காளைகள் மிரளுது. பெலிஸ்தியர் அனுப்பும் போது மிரளல்ல. ஏன்னா பெலிஸ்தியருக்கு வேற தெரியாது, அவ்வளவுதான். பெலிஸ்தியர் தூரத்தில் நின்று பார்க்கறாங்க. தூரத்தில் நின்று பார்க்கறவங்க எந்த முறை பண்ணாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். ஆனா அவருடைய இருதயத்தை தொடரவங்க, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க, அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னு பார்த்து செஞ்ச ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க. பெலிஸ்தியன் என்ன பண்ணிட்டு போறான், அவன் தேவஜனம் அல்லவே. ஆண்டவர் அவன் பயப்படுறான். ஆண்டவர் பயந்துட்டு போட்டோம். அவன் ஏன் பயப்படுறான்? தேவன் யார் என்று அறிந்து பயப்படுறானா? இல்ல, தாகோனே அடிச்சிட்டார் அவரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது பாருங்கள், வசனத்தை பார்த்ததும் லேவியரை கூப்பிட்டு எல்லாம் சுத்திகரிங்க. அந்த வசனத்தை பார்க்க மைண்ட் எதை நோக்கி தான் போகும் தெரியுமா? சுத்திகரிக்கணும், இதெல்லாம் வேண்டாம். அடுத்து சாலமோனை வச்சு ஆலயத்தை கட்டுறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு எழும்பின ராஜாக்கள்ல சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். அதுல ஒரு ஆள் தான் யோசபாத்.
அந்த யோசபாத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே கர்த்தர் யோசபாத்தோடே இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. நல்ல கவனிக்கணும், இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம், கர்த்தருடைய வழின்னு என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான். சாட்சி, பிரமாணம், கற்பனை, கட்டளை, வழிகள், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். இதில் அவனுடைய மனம் என்ன கொண்டதான்? உற்சாகம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும். பைபிள் பிடிக்கும், நான் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு வைக்கிறது இல்லை, ரீட் பண்றது. ஐயோ எனக்கு எனக்கு டைம் கிடைக்கல பைபிள் படிக்க, கொஞ்சம் கேப் கிடைக்காதா? ஆமென். இந்த உற்சாகம் அவனை என்ன செய்ய வச்சது தெரியுமா? அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு, இது அந்த பைபிள்ல நம்ம ஈடுபட 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 என்னன்னா இந்த சுத்திகரிப்பு நடக்கும். சுத்திகரிப்பு. தாவீதை விட யோசபாத் இன்னும் டீப்பா போறாரு, இன்னும் டீப்பா போறாரு. தாவீதின் நாட்கள்ல கூட விக்கிரகங்கள்லாம் உள்ள வரல, இஸ்ரவேலுக்குள்ள வரல. அதன் பிறகுதான் அந்த உள்ள ராஜாக்கள் எல்லாம் சாலமோன் நாட்கள்ல கொண்டு வர வச்சுட்டான். அந்நிய நுகத்துல நிறைய பிணைக்கப்பட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான். அதன் பிறகு அதை மாத்துறதுலாம் பெரிய சேலஞ்சாவே இருந்துச்சு. ஆனா இந்த பைபிள்ல, அதனாலதான் இந்த யோசபாத் என்ன பண்ணுவார்னா, இந்த வசனம் வந்து எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்கப்படணும்னு சொல்லிட்டு அதற்கான ஆட்களை கொண்டு வந்து வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில டீப்பா போக, இதை விட டீப்பா இன்னொருத்தர் போறார். யாருன்னா எசேக்கியா. எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து, இந்த வேர்டை கவனிக்கணும், விக்கிரக தோப்புகளை வெட்டி, அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை, சத்தமா சொல்லுங்க, எசேக்கியாவை இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏன் உடைச்சு போட்டான் தெரியுமா? அந்நாட்கள் மட்டும் வாசிங்க. அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். பழைய ஏற்பாட்டுல மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பம், புதிய ஏற்பாட்டுல எதுக்கு நிழலா இருக்கு? சிலுவை. பைபிளுக்குள்ள டீப்பா போனதும் அவன் எதை கை வைக்கிறான் பாத்தீங்களா? நிகுஸ்தான உடைக்கிறான். நிகுஸ்தான் அதுக்கு பேரு. ஏன் உடைக்கிறான்? அது உடைக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்க சொன்னார். அடையாளமா வைக்கப்பட்டத வழிபாடா மாத்திட்டாங்க. இந்த பைபிளுக்குள்ள டீப்பா போக 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 இயேசுவை தவிர வேற எதையும் வர்ஷிப் பண்ற காரியமா பார்க்க முடியாது. இந்த சிலுவைன்னு ஒண்ணே நமக்கு தெரியாது. எப்படி தெரியும்? சிலுவைன்னு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்ச மரண தண்டனை எல்லாம் தூக்கு கயிறு. அப்போ அந்த காலத்துல காட்டி தராங்க. இந்த சிலுவைன்னு வந்தாலே ஜீசஸ் வந்ததும் அது அவருடைய அடையாளமா மாறிச்சு. அடையாளம் அது. சிலுவை வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அது வழிபாடா மாறுதுன்னா அதை உடைச்சிடணும். இனி வராதாமே. நம்ம எல்லாம் தள்ளியே நிக்கிறோம். தள்ளி போக போக பெலிஸ்தியர் கூட்டத்தில் சேர்ந்துரும். உள்ள என்றாக பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்போம். பெலிஸ்தியர் கூட்டத்தில் இருக்கல்ல தேவன் நம்மை அழைத்தது. ஆரம்பத்தில் இதை உடைக்கல. ஏன்னா அதை வழிபடல அவங்க. அது இருந்துட்டு போட்டோம். அது ஒரு அடையாளம், பார்த்தாலே தெரியும்பா அந்த காலத்துல. ஆமென். ஆனா அதை வழிபாடா மாத்துறாங்க பாருங்க. வழிபாடா மாத்துறாங்க பாருங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சிலர் பைபிளை கூட விக்கிரகம் ஆக்கிடுவாங்க.
ஒண்ணு வேண்டாங்க, ஆலயத்தை பெருசா பேசும்போதே ஆண்டவர் கோவம் வந்துச்சா இல்லையா? ஆண்டவர் இந்த ஆலயத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்த்தார், ஒரு கல் இருக்காது பாரு அப்படின்ட்டார். ஏன்? அந்த காலத்து பரிசுத்தவான்கள் உலக வேஷங்கள் ஆடம்பரங்களை தூக்கி எறிஞ்சாங்கன்னா டீப்பா போனதுனால. இந்த டீப்பா நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க போய் நிப்பீங்க தெரியுமா? ஏதேன்ல போய் நிப்பீங்க. வேண்டாம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம். அதனால அவங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க. நம்ம எதை வழிபடுறோம்? இன்னைக்கு சிலுவையை தொட்டு கும்பிட்டு இருக்கிறோமா? அதனாலதான் ஆண்டவர் வந்து கூட 2 பேர் அறைய அலோவ் பண்ணார். எந்த சிலுவையை தொட்டு கும்பிடுறோம் நமக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த ஒருத்தன் கீழே போனால அந்த சிலுவையை தான் நம்ம தொட்டு வணங்கிட்டு இருக்கிறோம் பயங்கல. எக்காலம் துணிக்கும் போது அவன் காலை பிடிப்பான், ஒன்ன நான் விட மாட்டேன். நீ என்ன இவ்வளவு நாள் சிலுவை வச்சிருக்கூடாதா? அடையாளமா இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வழிபாட மாறிட்டு சிலுவை நமக்கு மேன்மை. ஆமென். சிலுவை நமக்கு அது பாக்கியம், அது மேன்மை. ஆனா நான் வந்து வர்ஷிப் பண்றது சிலுவையை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட நம்ம எதை வர்ஷிப் பண்றோம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்றாக இது வேண்டாம். மோசே தூரத்தில் இருந்து முச்செடியை பார்க்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. கிட்ட நெருங்க மோசே காலில் இருக்கிறது என்ன கழட்டு, கையில் என்ன வச்சிருக்கிற கோல் போட்டான். இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். எபேசியர் 5வது அதிகாரம் 25 முதல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அடுத்த வார்த்தை பாருங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, வாசிங்க, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். பைபிள் வந்து அது நாளைக்கு வரும்போது ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவார். தயவு செய்து பெலிஸ்தியரை ட்ரீட் பண்றது வேற, பரிசுத்தவான்களை ட்ரீட் பண்றது வேற. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? புருஷன் மனைவி, கிறிஸ்து சபை. ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு புருஷனுக்குன்னு ஒண்ணு உண்டு. ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட புருஷர்கள் அதிகமா கோபப்படுற பர்சன் யாரா இருப்பாங்க தெரியுமா? மனைவியா தான், சொந்த மனைவியா இருப்பாங்க. பைபிள் அப்படிதான் இருக்கு. உங்கள் சொந்த புருஷர்கள் அப்படிதான் இருக்கு. ஆமென். எதுக்கு எடுத்தாலும் அது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பு இல்லாம எரியறவங்க இருப்பாங்க, அவங்க நாளைக்கு எரிஞ்சிட்டு இருப்பாங்க. அது விட்டுருங்க. இந்த அன்பின் வெளிப்பாடு, ஏன்னா ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட அவங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்க விரும்புறார் தெரியுமா? பரிசுத்தமாகிறதற்கும் கரை திரை முதலானவைகள். சொல்லுங்க, கஷ்டமா இருக்கா சொல்றதுக்கு? சொல்லுங்க. அது நான் சொல்லிட்டேன். அடுத்து சொல்ல வேண்டியது சொல்லுங்க. ஒன்றும் இல்லாமல். எது ஒண்ணு இருக்கக்கூடாது? ஒரு சின்ன கரை கூட. ஆமென். இதுக்காக அவர் கொடுத்த கிரை என்ன தெரியுமா? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது என் கையை சுத்தமாக்க அவர் கையில் ஆணி. ஜீசஸ்
என் கால்கள் சுத்தமாக அவர் கால்களில் ஆணி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அடி, என்கிட்ட ஒரு பழுதும். அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை செக் பண்றாங்க, ஒரு பழுதும் இல்லை. அதன் அடையாளம் தான் இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது பிரதான ஆசாரியன் ஓகே பண்ணணும், ஒரு குற்றம். அதுக்குன்னே ஆட்களை நியமித்திருப்பாங்க. அதே போலதான் கடைசியில் இங்க பிலாத்து ஓகே பண்றான். ஏன்னா பிரதான ஆசாரியனுக்கு பார்வை அவுட் ஆயிட்டு, எல்லாரும் பொய்யான குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கும் போது பிலாத்து அந்த தீர்ப்பை சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படி சொல்லிட்டு கையை கழுவிட்டான். ஓகே ஆயிட்டு. அடிக்கிறாங்க அடி. அவர் உடம்புல அடிபடாத இடம் கிடையாது. ஏன் தெரியுமா? என் உடம்புல ஒரு இடத்துல கூட கரை இருக்க கூடாது என்பதற்காக. இந்த ரகசியம் பெரியது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உணர்வு தேவை. அதனாலதான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்து சீஷர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். இந்த வேதத்துக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் கடந்த வாரம் இதுதான் பேசினார். அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம் விட மாட்டேங்கிறார். ஆமா, எந்த அளவுக்கு, எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. இனி நமக்கு முன்னாடி எத்தனை வருடங்கள் இருக்கும்னு தெரியாது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படிங்கிறார். யோவான் உடனே அப்படி எழுதுறார், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி எழுதும் போது ஆவியானவர் ஆம் என்று திருமணம் பற்றுகிறார். எஸ், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுனா என்ன? அந்த பசுக்கள் அந்த பிரசனத்தை சுமந்து கொண்டு போய் கர்த்தருக்கு தகன பலியாய் மாறினதல்லவா, அது போல இந்த 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 பிரசனம் நிறைந்த வசனத்தை எவன் ஒருவன் சுமந்து கொண்டு ஓட்டத்தை முடிக்கிறானோ அவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன். கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. வசனம் நமக்குள்ளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே. மறுபடியும் சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் உங்க லைஃப்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள்